வணக்கம் மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் சின்னவடம்பட்டி அப்படின்ற ஒரு பகுதியில் தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து அருள்மிகு தண்டபாணி சுவாமிகள் திருக்கோவில் அப்படின்ற ஒரு கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த கோயிலுக்கு வந்து இன்னுமே ஒரு சில பேர்கள் இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா கௌமார மடாலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் வந்து இந்த ஊர் சுற்றுவட்டார மக்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து மடத்து கோயில் அப்படின்னுமே சொல்லுவாங்க இந்த கோயிலை. இப்போ எதுக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோயிலில் வந்து என்னென்ன சுவாமிகள் இருக்குது, என்னென்ன இது இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெருதெய்வங்களாக இருக்கக்கூடிய சிவன், முருகன், விநாயகர், அப்புறம் ஆஞ்சநேயர் அப்படி இப்படின்னு எல்லா சுவாமிகளுமே இந்த இடத்துல ஒரே கோயிலுக்குள்ளேயே அமைஞ்சிருக்குது. இந்த கோயிலில் வந்து முக்கியமாக வந்து முருகப்பெருமானுக்கு வந்து இந்த கோயிலில் வந்து ரொம்பவே விசேஷமாக இருக்கும். அதாவது வந்து தைப்பூசத்துக்கு வந்து இந்த கொடியேற்றத்துடன் தொடங்கி தேரோட்டம், அன்னதானம், கலை நிகழ்ச்சிகள் அப்படின்றது வந்து ஒரு வாரத்துக்கு வந்து ஃபுல்லாகவே ரொம்பவும் கோலாகலமாக இந்த கோயிலில் வந்து விசேஷம் நடைபெறும். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்திருக்கோம். நாளைக்கு வந்து ஆக்சுவலாக வந்து நாளைக்கு தான் வந்து தைப்பூசம், நாளைக்கு தேரோட்டம், இன்றைக்கி வந்து திருக்கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அம்மாவும் வந்திருக்கோம் இந்த கோயிலுக்கு. அம்மா உள்ளே போயிருக்காங்க. அம்மா வந்து உள்ளே சாமி கும்பிட்றதுக்காக போயிருக்காங்க. ஸோ நம்ம வந்து சரி அந்த கேப்பில் வந்து நம்ம வீடியோ எடுத்துடலாம் அப்படின்றக்காண்டி நம்ம வந்து இந்த கோயிலுக்குள்ளே ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா கோலமாக போட்டிருக்காங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு வந்து இது ஃபுல்லாக சுற்றி வந்து தேரோட்டம் நடைபெறுறதுக்காக வந்து எல்லா இடத்துலையும் போட்டு வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து நான் நிறைய தடவை வந்திருக்கேன். நான் படித்ததே பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு சொந்தமான ஒரு ஸ்கூலில் தான் நம்ம வந்து 6th to 10th வந்து நான் படித்தது வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா தடவை எங்களுக்கு இந்த கோயிலுக்கு வந்து நம்ம மோஸ்ட்லி வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி எதனால் நம்மளால் வீடியோ எடுக்க முடியலன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு சாதாரண நாள் வந்திருந்தோம் அப்படின்னா வந்து நம்மளால் அந்த அளவுக்கு வந்து காட்டியிருக்க முடியாது. ஸோ அதனால் வந்து நம்ம விசேஷ நாளாக இருக்கக்கூடிய தைப்பூசத்துக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம ஓவராலாக இங்கே வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடியது வந்து இந்த தேரோட்டம் தான். ஸோ நம்ம அதையும் காட்டிடலாம் அப்படின்றக்காண்டி தான் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். நாளைக்கு தான் வந்து ஆக்சுவலாக தேரோட்டம். அதுக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேர் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க நம்ம அப்படியே கோயிலுக்குள்ளே ஃபஸ்ட்டு போயிடலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு கேட்டிங்கன்னா முருகன் சன்னதிக்கு முன்னாடி தாங்க இருக்கோம். முருகன் சன்னதிக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே 2 புறத்திலும் வந்து முருகன் சிலைகள் வந்து அமைஞ்சிருக்குது. இதுவரைக்கும் நம்ம புத்தகத்தில் பார்த்து படித்து வந்த திருஞான சம்பந்தர், சேக்கிலார், நக்கீரர், அகத்தியர், மாணிக்கவாசகர் ஆகியோரது சிலைகளுமே இந்த கோயிலில் அமைஞ்சிருக்குது. இந்த சிலைகள் கோயிலுக்கு மேலும் சிறப்பை பெற்றுக் கொடுத்து திகழ்ந்து நிற்கிறது. பகவத்கீதையில வரக்கூடிய கீதை உபதேசமும் இந்த கோவில்ல ரொம்பவே அழகா காட்சிப்படுத்தி இருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுழலும் மயில்னு சொல்லுவாங்க. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு ஆகிய 4 திசைகளில் நம்ம எந்த திசையில் நின்று அந்த மயிலை பார்த்தாலும் அந்த மயில் வந்து நம்மளை பார்க்குற மாதிரியே மிகவும் தத்ரூபமாக வரைஞ்சிருப்பாங்க. இந்த கோயிலில் கட்டிடக்கலையும் சிலைகளும் தான் ஒரு புறம் ஓங்கி இருக்குதுன்னு பார்த்தா மறுபுறம் வந்து சுவர் ஓவியங்களும் நம்மளை வந்து பிரமிக்க வைக்கிற மாதிரியே அமைஞ்சிருக்குது. இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்த ஓவியங்கள் எல்லாமே மேலே சீலிங்கில் வரைஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இவ்வளவு அழகா வரைஞ்ச, அதுவும் மேலே சீலிங்கில் வரைஞ்ச ஓவியருக்கு நம்மளோட மனதார வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.
அட்டையில செஞ்ச சிவன் சிலை தானாகவே தோன்றிய சுயம்பு லிங்கத்தை போலவே காட்சியளிக்குது. ராமரும் சீதையும் இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்திலேயே ஆஞ்சநேயர் சிலையும் அமைஞ்சிருக்குது. இது வந்து சிவனும் பார்வதியும் இருக்கக்கூடிய கருவறை. இந்த கோயில்ல கால பைரவருமே காட்சி அளிக்கிறாரு. இந்த கோயில்ல சன்னிதானத்துக்கு உள்ளேயே பின்புறமா வந்து நவகிரக சுவாமிகளுமே அமைஞ்சிருக்குது. எல்லா மாசத்துலயும் 2வது சனிக்கிழமை மட்டும் சனீஸ்வரருக்கு தனியா பூஜை நடக்குது. நம்ம கோயிலுக்கு போயிருந்த நேரத்துல பரதநாட்டிய நிகழ்ச்சியுமே நடந்துட்டு இருந்துச்சு. இந்த 2 பொண்ணுகளும் ரொம்பவே அழகா ஆடிட்டு இருந்தாங்க. இங்க உட்கார்ந்திருக்கக்கூடிய சுவாமி தமிழ்நாட்டிலேயே ரொம்பவும் பிரபலமான முக்கியமான சாமிஜி இல்ல இவரும் ஒருத்தர். இவரோட ஸ்கூல்ல தான் நம்மளே 10வது வரைக்கும் படிச்சிருந்தோம். 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல ஸ்கூல் அளவுல முதல் 3 மதிப்பெண்களை எடுக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கு தங்கக்காசு, தங்கப்பேனா, நிலம் போன்ற பரிசு பொருட்களை கொடுத்து ரொம்பவே ஊக்குவிச்சாரு. இது பரமபத வாசல்னு சொல்லுவாங்க. வருஷத்துல ஒரு நாள் மட்டுமே, அதாவது சொர்க்க வாசல் திறக்கிற அன்னைக்கு மட்டும்தான் இந்த பாதையை வந்து திறப்பாங்க. தைப்பூசமான நாளைக்கு தமிழ் கடவுளா இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இந்த தேர் மேல அமர்ந்துதான் இந்த சன்னிதானத்தை சுத்தி உலா வர போறாரு. அதுக்காக தான் தேரை வந்து இப்போ அலங்கரிச்சிட்டு இருக்காங்க. இந்த தேர் திருவிழா வருஷத்துல ஒரு நாள் மட்டுமே, அதாவது தைப்பூசத்துக்கு அன்னைக்கு மட்டும்தான் இந்த தேரை வந்து இழுப்பாங்க. ஆள் நடமாட்டமே இல்லாம இருக்கக்கூடிய இந்த இடத்துல நாளைக்கு ஆளே நிக்க முடியாத அளவுக்கு கூட்டம் வரப்போகுது இந்த தேரை வடம் பிடிச்சி இழுக்கிறதுக்கு. இதுதான் கோயிலோட பின்கோபுரம். இந்த வழியில தான் நாளைக்கு தேர் வந்து உலா வர போகுது. இதுதான் கோயிலோட வெளிப்புறம். நாளைக்கு திருவிழாவை எதிர்பார்த்து ஒரு சில கடைகளுமே அமைச்சிட்டு இருந்தாங்க.